பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த 33 வயதான பாவனா காந்த் சிறு வயது முதலேயே விமானியாக வேண்டும் என்ற கனவுடன் வளர்ந்தவர். அந்த கனவை நனவாக்கியதோடு தற்போது இந்திய விமானப்படையில் புதிய வரலாற்றையும் படைத்துள்ளார். இந்திய விமானப்படையில் பெண்களுக்கு போர் விமானி வாய்ப்பு வழங்கப்பட்ட போது அதில் தேர்வாகி சிறப்பாக செயல்பட்டவர் பாவனா காந்த். அவனி சதுர்வேதி மற்றும் மோகனா சிங் ஆகியோருடன் இணைந்து இந்தியாவின் முதல் தலைமுறை பெண் போர் விமானிகளாக உருவெடுத்தார். தொடர்ந்து 8 ஆண்டுகளாக தனது திறமையையும் அர்ப்பணிப்பையும் நிரூபித்து வரும் பாவனா காந்த் தற்போது விமானப்படையின் மிகவும் சவாலான போர் விமானி பயிற்சிகளில் ஒன்றான டாப்கன் பயிற்சியையும் வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளார். குவாலியரில் செயல்பட்டு வரும் இந்திய விமானப்படையின் டாக்டிஸ் அண்ட் ஏர் கம்பேட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மையத்தில் சுமார் 20 வாரங்களாக இந்த உயர்நிலை பயிற்சி நடைபெற்றது. இந்த பயிற்சியில் வானில் எதிரிகளை எதிர்கொள்வது, துல்லியமான தாக்குதல்களை மேற்கொள்வது, அவசர சூழ்நிலைகளை திறம்பட கையாளுவது உள்ளிட்ட பல்வேறு போர் உத்திகளில் பாவனா காந்துக்கு தீவிர பயிற்சி அளிக்கப்பட்டது. போர் விமானத்தில் பறப்பது மட்டுமின்றி அதனை மிக திறம்பட கையாளுவதிலும் தனது திறமையை நிரூபித்துள்ளார் பாவனா காந்த். இந்திய விமானப்படையில் பெண் அதிகாரி ஒருவர் டாப்கன் எனப்படும் இந்த உயர்நிலை போர் விமானி பயிற்சியை நிறைவு செய்திருப்பது இதுவே முதன்முறை. வானில் புதிய சாதனை படைத்துள்ள பாவனா காந்தின் இந்த வெற்றி இந்திய விமானப்படையில் இணைந்து நாட்டுக்காக பணியாற்ற விரும்பும் இளம் பெண்களுக்கு நம்பிக்கையையும் புதிய உத்வேகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.